Hi friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போறோம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன். பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர் எடுத்துர்க்கேன். இதை வந்து நான் ஒரு 35 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு வடிச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஆயில். அப்போ தான் அரிசி வந்து நல்லா உதிரியாக வெந்து கிடைக்கும், ஒட்டாமல் வேகும். இப்போ வந்து நான் அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசியை வந்து ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க. ஒரு கிள்ளு பதமாக வடிச்சிருங்க. கிள்ளு பதமாக வடித்து நல்லா உலர வச்சுருங்க அரிசியை. அரிசி வந்து நல்லா வடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தட்டில் பரப்பி விட்டுருக்கேன். லைட்டாக அது மேலே எண்ணெய் போட்டு விட்டுருக்கேன். இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு வேண்டி காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, கோஸு, அப்புறம் கொஞ்சம் குடமிளகாய் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை, அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படியே ரைஸ்க்கு உள்ளே மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி நான் வந்து ப்ரெட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா எண்ணெய் சூடான உடனே இதை நான் பொரித்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ப்ரெட்டை கட் பண்ணி உள்ள போட்டு அப்படியே எடுத்துருங்க. அது வெளியே எடுத்து வச்சோம்னா நல்லா ட்ரை ஆயிரும். எண்ணெய் வந்து நல்லா இப்போ சூடாயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் சூடான உடனே இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம கேரட்டை போட்டுக்குவோம். இது கோஸ், பீன்ஸு, இப்போ வந்து ஒரு குடமிளகாய் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் தீயை வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு இதை அப்படியே வதங்க விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோயா சாஸ், தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா சாதத்துக்குள்ளே நம்ம போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வதங்கிடுச்சு. இல்லை லைட்டாக கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். இந்த ஆற வச்சுருந்த சாதத்தை நம்ம இதனோட சேர்த்துக்குவோம். நல்லா பொழு பொழுன்னு ஆறிடுச்சு. இந்த மாதிரி நம்ம இதனோட சேர்த்துக்குவோம். சாப்பாடு உடையாத வரைக்கும் நீங்கள் மெதுவாக கிளறுங்க. தீயை வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் குழையாமல் மெதுவாக கிளற சூடு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த ப்ரெட்டுகளை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு. நம்ம இதனோட அடுத்தது வெங்காயத்தாள் அதுவும் சேர்த்துக்கிறோம். இந்த மல்லித்தலை, இவ்வளோதாங்க. ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மெதுவாக கிளறி விடுங்க. சாதம் வந்து உடையாமல் இருக்கும். மெதுவாக கீழேருந்து எடுத்து அப்படியே மேலே போட்டிங்கன்னா சாதம் உடையாமல் வரும்.
இப்போ ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.